அண்மை செய்தி. இன்றிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநர் விடுவிக்கப்பட்டதாக திமுக எம்பி வில்சன் அறிவித்திருக்கிறார். இன்றிலிருந்து தமிழ்நாட்டின் பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்புகளிலிருந்து ஆளுநர் RN ரவி விடுவிக்கப்பட்டுள்ளதாக திமுக எம்பி வில்சன் அறிவித்திருக்கிறார். பல்கலைக்கழக துணைவேந்தர் மசோதாவிற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளதால் இனி ஆளுநர் வேந்தர் இல்லை என திமுக வழக்கறிஞர் வில்சன் அறிவித்திருக்கிறார். சட்டமன்றத்துக்கு தான் அனுப்ப வேண்டும். ஒன்று அவரை பில்லை பாஸ் பண்ணலாம், இல்லை அந்த பில்லை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கலாம். மூன்றாவது அவர் வித்தல்டும் போது அது ஆட்டோமேட்டிக்கா சட்டசபைக்கு வந்துவிடும். சட்டசபை இரண்டாவது இந்த 10 பில்ஸ்ல கவர்னர் சான்சலரா இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில அவரை ரிமூவ் பண்றதுக்காக தான் இது ஏற்றப்பட்டது. இந்த பில்ஸ் இனி தீர்ப்பின் பிரகாரம் கவர்னர் டீம் டு ஹவ் கிராண்டட் அசென்ட் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்ததால் இன்றிலிருந்து அவர் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். நீங்க அந்த பில்ஸ்ல யாரை குறிப்பிட்டிருக்காங்களோ, தமிழ்நாடு அரசு நாமினேட் பண்றாங்களோ அவங்க தான் இந்த சான்சலரா இருப்பாங்க. இன்னைய தேதியில இன்னைக்கு அது அட்டார்னி ஜெனரல் நீதிமன்றத்தில் சொன்னாரு. ஆனா தீர்ப்பு பகரப்பட்டுள்ளது. இதுமேல் நடவடிக்கை அவங்க என்ன போட்டாலும் பெட்டிஷன் போட்டாலும் அதை எதிர்த்து நாங்க வாதாடுவோம். இல்ல அந்த நீட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. இந்த வழக்குல ஒரு கவர்னர் சட்டத்திற்கு எதிராக இல்ல ஒரு அமைச்சருடைய அட்வைஸ்க்கு எதிராக அவர் ஒப்புதல் நிறுத்தி வைத்தால் அவருக்கு 3 வழிதான் உள்ளது. அதை நிறுத்தி வைத்து அவர் மறுபடியும் அதை சட்டமன்றத்துக்கு தான் அனுப்ப வேண்டும். ஒன்று அவர் பில்லை பாஸ் பண்ணலாம், இல்ல அந்த பில்லை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கலாம். மூன்றாவது அவர் வித்தல்டும் போது அது ஆட்டோமேட்டிக்கா சட்டசபைக்கு வந்துவிடும். சட்டசபை இரண்டாவது தடவையாக அதை ஏற்றி அனுப்பும் போது கவர்னருக்கு எந்தவித ஆப்ஷனும் கிடையாது. இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, BK பவித்ராவுடைய வழக்கை அதை தவறான ஜட்மெண்ட் சொல்லி அதை ஓவர் ரூல் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரண்டாவது தடவையாக ஒரு சட்டசபை ஒரு அதே மசோதாவை ஏற்றி அனுப்பினால் கவர்னருக்கு எந்தவித ஆப்ஷனும் இல்லை, அவர் நிச்சயமாக அதுக்கு அசென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ஒரு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.